கொண்டாடுவோம், இறையன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணுவோம். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்திங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் நிறை என்பு துலங்கிடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம், அன்பை கொண்டாடுவோம். இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப அருமையாக இத்தனை நாட்களாக நம்மளை அரவணைப்போட அன்போட பாதுகாப்போடு வழிநடத்தி வந்த தேவன் இந்த நாள்லையும் கூட நமக்கு ஒரு புதியதொரு நாளை கொடுத்துருக்குறாங்க. இந்த நாள்லையும் கூட நிறைவான வாழ்வை நம்ம வாழணும், அந்த வாழ்வை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படிங்கிற நிறைய கொஷின் மார்க்கை நம்மளுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு அருமையான ஒரு பாடல் தான் குட்டீஸ் இந்த பாடலை கேட்கும்போது இன்னைக்கான வசனத்தை தியானிக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 16:24 படியாம், இதற்கு பின்பு இயேசு தம்முடைய சீடர்களிடம், யாராவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர்கள் தம்மையே வெறுத்து தமது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஏசப்பா தான் சொல்கிறாங்க. நம்மளோட லைஃபு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏசப்பாவுடைய உடனிருப்பு இல்லாமல் அது நிறைவாக இருந்துட முடியாது. அது என்ன? அது தம்முடைய சிலுவை, தம்மையே வெறுத்து தனது சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம இந்த உலகப்புறமாக வாழும்போது நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும், நம்மளிடத்துல நிறைய பொருள் செல்வம் எல்லாமே இருக்கும், ஆனால் நமக்குள்ள நிறைவும் நிம்மதியும் இருக்காது குட்டீஸ். ஆனால் எப்போ நம்ம ஏசப்பாவுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம இந்த உலகத்துக்கு எதிர்த்து நின்று அவருடைய வார்த்தைகளின்படி உண்மையாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு சிலுவைகள் போராட்டங்கள் எல்லாமே வர்றது உண்டு. ஆனால் அந்த சிலுவை